தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு முட்டையும் முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு சூப்பரான நல்ல ரிச்சான எக் கறி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். இப்போது ஒரு பெரிய கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸாக நம்ம தாளிச்சிக்கிடலாம். என்றைக்குமே இந்த மாதிரி முட்டை குழம்புக்கு பெருஞ்சீரகமும் சீரகமும் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்டார் பூ, ரெண்டு சின்ன பட்டை போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முழு மிளகு 2-3 போட்டுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து 2 சைஸ் சின்ன வெங்காயத்தை, அதாவது பெரிய வெங்காயம் 2 சின்ன சைஸாக எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன் நீல வாக்கில். இப்போ இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்து நல்லா அந்த மசாலா, அந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். இது வந்து நான் வந்து 3 பெரிய தக்காளி பழம், நல்லா பழுத்த பழம், அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 1 இன்ச்சளவு இஞ்சி, 10 பூண்டு, 2 சின்ன பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. அப்படின்னா தான் உங்கள் கிரேவி நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறேன். இப்போது திரும்ப நம்ம இதை மூடி குக் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஒரு அருமையான கலரில் வந்திருக்குன்னு, நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பச்சை வாசனை எதுவும் இருக்காது. ஒரு சிலருக்கு இது பிடிக்காது, தக்காளி வெங்காயம் அதோட இஞ்சி அதோட பச்சை வாசனை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதில் வந்து காரமும் இருக்கும், கலரும் இருக்கும். அப்புறம் வந்து 2/4 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை குழம்பு மசாலா வந்து நான் வந்து சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அது நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 3 பெரிய முருங்கைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த குழம்புல வந்து முருங்கைக்காவோட ஃப்ளேவர் வந்து நல்ல அதாவது முருங்கைக்காவோட ஜூஸ் வந்து உங்களுக்கு இந்த கிரேவியில் நல்லா பரவி இருக்கும். ஸோ உங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த முருங்கைக்காய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 75 ml வாட்டர் நான் ஊற்றிருக்கிறேன் உருளைக்கிழங்கு, அதாவது நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்காக. இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 6 அல்லது 7 மினிட்ஸ் வரை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம் முருங்கைக்காவை. இப்போ இது பாருங்கள், நான் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் முருங்கைக்காவை வந்து ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து குழம்போட ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது முருங்கைக்காய் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 85% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப நம்ம மூடி வச்சு திரும்பியும் குக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு முருங்கைக்காய் நல்லா குக் ஆகிட்டு கிரேவி ரொம்ப டேஸ்டான கிரேவி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம இதில் எக்கு ஆட் பண்ண போகிறோம். முட்டை வந்து நான் ஒரு 6 முட்டை அவிச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எக்கை நம்ம இதில் போட்டுடலாம். எக்கு வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். எக்கை போட்டுட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து நான் கொஞ்சோண்டு, அதாவது ஒரு ஃபுல் ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஃபுல் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தேங்காய் பால் வந்து அரை முறியிலேருந்து வரக்கூடிய தேங்காய் பாலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலைன்னா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும், கொஞ்சம் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் இது சப்பாத்தி கூட, பூரி கூட, ரைஸ் கூட, எல்லாத்து கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
தோசை இட்லி கூட கூட நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா போதும். அதாவது ஒரு 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 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ நான் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டேன். அவ்வளோதான். இப்பொழுது சுவையான முருங்கைக்காய் அண்ட் முட்டை குழம்பு, முருங்கைக்காய் சேர்த்த முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ரிச்சான ஒரு முட்டை குழம்புங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ.